மணக்கும் வேல் முருகா வேறு சொல்லில்லையே எனக்கு வேல் முருகா முருகா சொன்னாலே வாய் மணக்கும் வேல் முருகா வேறு சொல்லில்லையே எனக்கு வேல் முருகா முருகா சொன்னாலே வாய் மணக்கும் வேல் முருகா. நம்பிக்கை கொண்டுன்னை நானும் துதிக்கின்றேன் தும்பிக்கையான் தம்பி வேல் முருகா இந்த தோசைக்கு அருள் செய்யவா முருகா. நம்பிக்கை கொண்டுன்னை நானும் துதிக்கின்றேன் தும்பிக்கையான் தம்பி வேல் முருகா இந்த தோசைக்கு அருள் செய்யவா முருகா. சொல்லாமல் யாரிடம் சொல்லுவேன் உண்மையின் நாயகனே வேல் முருகா. வெல்கம் டு பிரசா விளாக்ஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தான் இருக்கோம். அடிச்சு பிடிச்சி சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. எத்தனை மணி நேரம் ஆச்சு? ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. ஆமாம், நாங்கள் வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு வந்தோம். 12 மணிக்கு லைனில் நின்று இருந்தோம்ல. 11 மணிக்கெலாம் 10 மணிக்கெலாம் வந்துட்டோம். 11 மணிக்கு வந்துட்டோம். 9 மணிக்கு வந்தோம். கரெக்டாக சொல்லுங்க. 11 மணிக்கு வந்துட்டோங்க. 11 மணிக்கு வந்து ஃபுல்லாக கடலில் குளிச்சுட்டு கடல் வந்துட்டே அப்பா பீச்சு பண்ணா என்னதான் போடுறாங்கப்பா வசந்தி கமல் வசந்தி. எல்லி ஃபிஷ்லாம் இல்லை, அது குழந்தைங்களுக்கு. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? கடல்ல குளிச்சிட்டோம். கடல்ல குளிச்சுட்டு அப்படியே இன்னொரு குளிக்கலான்ட்டு இன்னொரு இடத்துக்கு போனால் சவரு கவர்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. ஆனால் ஒன்றுத்தையும் தண்ணி வரல, ஒன்றுமே வரல. ஆமாம், அது வந்து கொஞ்சம் பார்த்து சரி பண்ணிடுங்க. நல்லா இருக்கும் பார்க்குறவங்க எல்லாம் பிளம்பரா அதான் பார்த்து எதனா பண்ணி விடுங்க. அதெல்லாம் பக்தர்கள்லாம் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. கீழே அது ஒரு தண்ணி தீர்த்த மாதிரி ஏதோ ஒன்று ஊற்றுறாங்க. அந்த தண்ணியே நல்லாவே இல்லை. கூட்டம் பெருசா அதிகமா இல்ல, ஒரு கொஞ்சம் தான் இருந்தது. 1.5 ஹவர்ல பாத்துட்டோம் சாமி. பார்த்துட்டு ஆமா, வெளியே வந்து அர்ச்சனை ஒரு 100 ரூபாய்க்கு அர்ச்சனை கொடுத்தாங்க. அது அர்ச்சனை பண்ணலான்னு வாங்கிட்டு உள்ள போனா 10 ரூபா 20 ரூபா அர்ச்சனை சீட்டு வாங்க சொல்லுவாங்கன்னு பார்த்தா 100 ரூபா கொடுன்றாங்க. அங்க வெளியவே தேங்காய் வச்சு குத்துறாங்க கையில. அந்த தேங்காய் நாங்களே வச்சுக்கோமே. இது மாதிரி ஒரு ஸ்கேம்லாம் பண்ணுறாங்க இங்கே. அர்ச்சனை வாங்கிட்டு போனால் அந்த மாதிரி பண்ணுறாங்க. எப்படியோ நாங்கள் வந்து மாலை போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பழனிக்கு தான் மாலை போட்டது. பழனிக்குன்னு மாலை போட்டாச்சு, முருகருக்குன்னு மாலை போட்டாச்சு. ஸோ அப்படியே எல்லாம் ஒரு அறுபடையும் சுற்றி பார்த்துடலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணி வந்திருக்கோம். ஸோ இந்த சீரியஸில் நீங்கள் பார்க்க போகிறது ஃபுல்லாக அறுபடை வீடு தான். பாய். ஓகே கைஸ், அதாவது நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். டைம் 2 மணிக்கு மேலே ஆக போகுது. பசிக்குது, சாப்பிட்ணும். அவ்வளோதான். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அப்படியே கிளம்பி மதுரைக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு வண்டிக்கு போகிறோம், வண்டியில் போய் சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் தான் மதுரைக்கு போகிறோம். ஆமாம். நெக்ஸ்ட் ட்ரிப் எங்கே? எந்த கோயில்? திருப்பரங்குன்றம். போய் அடுத்த அதுதான் முதல் படை. 6 படையில் முதல் படையே திருப்பரங்குன்றம் தான், மதுரையில் இருக்கு. அது நம்ம இப்படி லாங்குன்றனால இதை முடிச்சுட்டு டக்குன்னு இதை முடிச்சுட்டு அப்படியே மற்றது எப்படி போகிற வழியில் எல்லா கோயிலையும் பார்த்து காலேஜ். அப்பா, இங்கே வரும்போது தயவுசெய்து மதியானம் 12 மணி இந்த மதியானம் வாக்கிலலாம் வந்துடாதீங்க. வெயில். ஆமாம், வெயில், செம வெயில். நாங்கள் வந்து பிளான் பண்ணது இங்கே தங்கி இருந்துட்டு ஒரு நாள் சாமி பார்த்துட்டு போகலான்னு பிளான் பண்ணோம். பட் ஆனால் முடியல. உங்களுக்காக லாஸ்ட் ஒரு வாட்டி கோபுரத்தை பாருங்க. முருகா
முருகா முருகா முருகா முருகா அப்படிதான் கைஸ். புளிசாதமாக அந்த பக்கடாக்கும் வா எக்ஸ்ட்ராடினரி டக்குன்னு வைக்க. வா தக்காளி தொக்கு வேறு சூப்பராக இருக்குது. சாப்பாடு தட்டு மட்டும் வாங்கினா மட்டும்தான் முன்னாடி நாளே சும்மாவே தெரிஞ்ச மேடம் என்ன வாங்குறதுனே என்ன வாங்குறதுனே தெரியாம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கு மண்டாலியே இதை வாங்கலாம் அதை வாங்கலான்னு. முக்கியமான அந்த பேப்பர் பிளேட் வாங்கல கத்திலாம் வாங்கி மாட்டாங்க வீட்டுக்கு தேவையில்லாம. சம்பந்தமே நம்ம என்ன நான் ஒன்று வாங்கிட்டேன்டா அப்படின்ட்டு கத்தி வாங்கிட்டு வரான். ஒண்ணா நம்ம காலையில் இப்படி போகும்போதே பிளான் பண்ணிடணும். ஒரு ஸ்பாட் பார்த்துக்கணும், இந்த ஸ்பாட் வந்துடலாம் அப்படின்னு. ஆமாம் எப்போ சாமி பார்த்து எப்போ வெளியே வரணும்னு தெரியாது. கோயில் பக்கத்தில் பார்க்கிங்கன்னா அப்படியே கோயிலில் எதுவுமே சாப்பிட்ருக்கலாம். கோயிலில் நிறைய இடம் இருந்தது. இது வந்து பிரிக்காமல் அப்படி பார்த்துக்கிட்டு சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி வந்தீங்கன்னா சாப்பாடுலாம் கட்டிட்டு வந்து சாப்பிடுங்க. இந்த மாதிரி எதனா ஒரு ஸ்பாட் பார்த்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தாமிரபரணி யார் ஓடும். கரெக்டாக இப்போ நம்ம எங்கே இருக்கோம் வந்துட்டோமா? போய் வேணாம் ஜபைவானா வந்து திண்டுக்கல் பக்கத்தில் இருக்குது. இந்த இடத்த நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தேர்ந்தோம். காய்ஸ் வந்துட்டாங்க காய்ஸ். யார் பண்ணீங்க புதுசாக இருக்கீங்க ஆளை போட்டுருங்க. இல்லைன்னா பிரியாணி தான். இந்த மாதிரி நீங்களும் சாப்பாடு கட்டணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போகலாம். வெளியே சாப்பிட்டு செலவு பண்ணாமல். கேஸ் பிரச்சனை வேறு, அதாவது நம்மளுக்கு இருக்கிற கேஸ் பிரச்சனை இல்லை, சிலிண்டர். அதே தான் வந்து சொல்கிறேன். ஆனால் கழுத்தில் மாலை இல்லை பிரியாணி. அப்படி தான் பாரு. நான் என்னைக்கு குடிச்சிருக்கேன் மன்மத நாயுடு அப்படி கிடையாது. தூங்கிடுறாரு. இங்க பாத்துட்டு அவங்க குரூப்பை விட்டுருச்சு தேடி நிக்குது. ஒரு ஆடு ஏற்றிடுவோமா ஏண்டா ஒரு ஆடு ஏற்றிடுவோமா ஆளை போட்டு இருந்தானே அதுவே ஒரு ஆடை எடுத்து ரொம்ப நேரம் கேட்குறேன். சரிங்களா உழுது நினைச்சா ஸ்பாட் பண்ணி ஊருக்காரங்களை கலவாண்டு போகலான்னு பார்க்குறேன். ஒழுங்காக கிளம்பி வாங்கினாங்க. நம்ம பழனிக்கு வா. அடிச்சிடலாம். காலம் வந்து எடுத்துங்களா கொஞ்சம் ஒரு கை எடுத்துக்க. சும்மா ஒரு கை சாப்பிடு. அதுதான் அந்த ஒரு கை எடுத்துக்க. சாப்பிட சரி நாங்கள் எடுத்துட்டா இதெல்லாம் புளிசாதம் எப்படி செய்கிறாங்கன்னு தெரியல. புளிசாதம் நாள் ஆனாதான் நல்லா இருக்கும். செஞ்சவனே சாப்பிட்டா நல்லா இருக்கும். 1 மாதத்துக்கு முன்னாடியே செஞ்சிடணும் போல. முன்னாடியே 1 வாரம் அந்த மாதிரி அது செஞ்சு வச்சுருவாங்க. அந்த இதை நம்ம மாலை போட்டோம்ல அப்பயே செஞ்சுருக்கோம். என்ன சரகு வேணுமா? சூப்பர்வா அவ்வளோ போடுங்க கோயில் போடுங்க. நம்ம சாப்பிட வந்துட்டு குப்பை போறாங்க. மொத்தமாக எடுத்து அப்படி வந்து நம்ம போகும்போது ஏதாவது குப்பை தொட்டி அந்த மாதிரி இடத்துல தூக்கி போட்டு வரலாம். அப்புறம் மட்டும் லைக் வைக்கலாம். திருச்செந்தூர் போறதுக்குள்ள உனக்கு பெட்ரோல் சேர்ந்துடல. தண்ணி கன்றாவியா இருக்கு. தண்ணி சம்பளங்கள்லாம் பாட்டு பாடுறா. அது அந்த பாட்டா இப்ப வரும்பாரு ஒரு தூக்கம் போவோம். அதுக்கு நாங்கள் ஒன்று வச்சுருக்கோம் பவர் ஆஃப் வெப்பன். சுத்தமே அவனை பார்த்தீங்கன்னா நின்ன இடத்துல சாப்பிட்டாவே ஆள் வந்துட்டா. காலையில சாப்பிட்டது வந்துச்சு.
நைட்டு சாப்பிட்டீங்கன்னா இப்ப சாப்பிட்டது நைட் வந்துடும். சாப்பிட்டோடனே ஆய் வரதான் இருக்கு. நைட்டு சாப்பிடலாம், காலையில சாப்பிடலாம் ஆய் வருதா? திங்கும் போது ஆயுங்க இவங்க அப்படிதான். அது உள்ள போய் அப்படி அமுக்குறாங்க. நீ வெளியே போ, நீ வெளியே போ, நான் வந்துட்டேன் அப்படின்னு. வெளியே தள்ளி சும்மா போலாம். அதுல யாரும் கை கால வரணும் கவுந்துட்டாங்க. சின்ன பையன் தானே திம்மா அவன். யாரு நீட்டா வேற யாரு? அப்போ இவங்க வேலை வெட்டி போறதுனால தான் அப்படி பண்ணிட்டு திரிக்காதீங்க. சும்மா ஒரு அடியை போட்டு விடுவோம். ஆறுல கை சுத்தி வாவா போனே